தமிழகத்தில் இருக்கக்கூடிய 385 மாவட்ட கல்வி அலுவலகங்கள்ல இணையதளம் வேலை செய்யல. எதனால அப்படின்னா அங்க கட்டணம் செலுத்தாம நிலுவையில் இருக்கிறதுனால கனெக்ஷன் கட் பண்ணிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறது பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இதனால என்ன பாதிப்பு அப்படின்னா, பள்ளிக்கூடத்துல பயிலக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு ஒரு பக்கம் கெடும், ஆசிரியர்களுடைய அந்த சம்பள பதிவேடு அது தயாரிக்கிறதுலயும் சிக்கல்கள் ஏற்படும். இது பலதரப்பட்ட வருமானங்கள் தமிழகத்திற்கு வருதே, வருமான வரியிலிருந்து வருது, ஜிஎஸ்டில இருந்து வருது, டாஸ்மாக்ல இருந்து வருது, எங்கிருந்தோ வருது. அந்த வருமானங்கள்லாம் எங்க போகுது? எங்கேயோ இருந்த கடன் 8.5 லட்சம் கோடியை தாண்டிட்டு இருக்கு தமிழகத்தின் மீதான கடன். இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னதான் இப்ப தமிழக அரசு திவால் ஆகுதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆனால் அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? அதெல்லாம் இல்லைங்க, நாங்க நிலுவையெல்லாம் இல்லாம ஃபுல்லா கட்டியிருக்கோம், அப் டு டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல, அப்போ பிஎஸ்என்எல் போய் சொல்லுதா இல்ல கல்வித்துறை அமைச்சர் போய் சொல்லுதா? தெளிவுபடுத்துங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் நம்ம முதல்வர் என்ன சொல்றாருன்னா, சோழர்கள் ஆண்ட காலம்தான் பொற்காலம்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம தமிழகம் திமுக ஆண்ட காலம் எல்லாமே பொற்காலம் தான் சொல்லணும். இந்த தமிழகம் பொற்காலமாக இருக்க காரணம் கருப்பு சிகப்பு காரங்க தான் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. என்னத்த சொல்றது? ஆக இந்த பக்கம் திவாலாகிட்டு போகுதான்னு கேள்வி கேட்கிறாங்க. நிறைய துறையில நிலுவைகள், இதனால நிறைய பாதிப்புகள். இந்த பக்கம் பொற்காலம்னு சொல்றாரு. இது பொற்காலமா இல்ல புத்தல் காலமான்றத மக்கள் தான் சொல்லணும்.